ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நட்பவி சமையல். இன்றைக்கி கருப்பு அவரை தம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு ரெசிபி எந்த சோஷியல் மீடியாலேயும் இல்லை எந்த ஒரு இதுலேயுமே இருக்காது. ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக நானே ட்ரை பண்ண ஒரு ரெசிபி இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் கருப்பு அவரையை நம்ம முதல் நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் ஒரு 5-6 பல் பூண்டு போட்டு நல்லா ஒரு 7-8 விசில் விட்டு சவுண்டு வச்சு நம்ம குக்கரில் வேக வச்சுக்கணும். இப்போ முதல்ல அரிசி பாஸ்மதி ரைஸு ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். இப்போ அதை ஒரு வடை சட்டியில் தண்ணியை விட்டுட்டு அது நல்லா கொதித்ததுமே 2 லவங்கம் 1 இன்ச்சு பட்டையை போட்டுட்டு அந்த ஊற வச்சுருந்த அரிசியை இதில் போட்டு நல்லா நம்ம ஒரு 80 to 90% அரிசி வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 லவங்கம் 1 இன்ச் பீஸ் பட்டை 1 ஏலக்காய் 1 பிரிஞ்சி இலை போட்டு முதல்ல வதக்கிக்கணும். இது கூட நம்ம நீட்டமாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்திக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியை இதில் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மசிய வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். தக்காளியும் நல்லா மசிஞ்சதுமே 1/4 கிலோ கத்திரிக்காயை இப்படி நீட்டமாக மெல்லிசாக நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். இது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் இதில் சேர்த்திக்கணும். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கை புதினா வாஷ் பண்ணிவிட்டு இதுலேயும் போட்டு நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கணும். புதினா வாசனையோடு நமக்கு கத்திரிக்காயும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். அது வதங்கி வந்ததுமே நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இது கூட 2 டீஸ்பூன் இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட்டுத்தூள் நம்ம சேர்த்திக்கணும். இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி தனியாக வச்சுருக்கணும். அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிக்கணும். நம்ம ஊற்றிட்டு இதை நல்லா வேக விட்டுறணும். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த மசாலாலாம் நல்லா போட்டு வதங்கினதுமே நம்ம வேக வச்சுருந்த அந்த கருப்பு அவரையும் பூண்டும் எல்லாத்தையுமே அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் நல்லா நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும். அது கொதிக்க அந்த கூட்டு கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ அது ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாத மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கும்போது நம்ம அதை தனியாக இறக்கி எடுத்து வச்சிடணும். இப்போ அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுட்டு அது காஞ்சதுமே ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுருந்த நம்ம அந்த கூட்டை ஒரு 2-3 கரண்டி இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அது ஸ்ப்ரெட் பண்ணதுமே நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை இது மேலே ஒரு லேயராக நம்ம போடணும். போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பரப்பி விடணும். ஸோ இந்த கூட்டுக்கு மேலே அந்த சாதம் ஃபுல்லாக நமக்கு கோட்டார மாதிரி நல்லா நம்ம பரப்பி விடணும். இதுக்கப்புறமா இன்னொரு லேயரும் நம்ம அந்த கூட்டை எடுத்து இது மேலே ஊற்றணும். ஊற்றிட்டு அதையும் நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அது நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா நம்ம இன்னொரு லேயர் நம்ம சாதத்தை போட்டு அதே மாதிரி அதையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ இது 2 இல்லைன்னா 3 லேயர் உங்களுக்கு கூட்டு எவ்வளோ இருக்கோ சாதம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை லேயர் பண்ணிக்கலாம். நீங்கள் லேயர் பண்ணிவிட்டு கடைசியாக மேலே கொஞ்சம் கூட்டு போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு விடணும். போட்டுவிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் அந்த நெய் நம்ம தம் வைக்கும்போது அது நல்லா இறங்கி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ மூடி போட்டு இதை நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம தம்மில் வைக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சிடணும். நம்ம சிம்மில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம கருப்பு அவரை தம் பிரியாணி ரெடி. உங்களுக்கு அந்த லேயர்ஸ் நல்லா நமக்கு ஃபார்ம் ஆகி சூப்பராக வாசனையாக செம்ம டேஸ்ட்டோடு அருமையாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.
இந்த பிரியாணி எப்படி செய்யணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு, மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோ எண்டில் இது ஃபுல்லாக நான் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது என்னோடய ஃபஸ்ட் ட்ரை, இது ஓன் க்ரியேஷன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நன்றி.